கடந்த சில நாட்களுக்கு முன்பு டெல்லி சென்று திரும்பிய நயினார் நாகேந்திரன் தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுகவில் இருக்கும் முன்னாள் அமைச்சர்களை சந்தித்து தொடர்ந்து ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் இன்று தனது இல்லத்தில் பாரதிய ஜனதா அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம், முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், மாநில பொதுச் செயலாளர் பொன் பால கணபதி உள்ளிட்ட மூத்த தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தினார். 2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ள அனைத்து கட்சிகளும் தீவிரமாக களப்பணியாற்றி வருகின்றன. குறிப்பாக அதிமுக, பாமக, தேமுதிக, நாதக, தாவேக ஆகிய கட்சி தலைவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்கள் சந்திப்புகளை நடத்தி வருகின்றனர். மேலும் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் அதிமுகவில் குழப்பம் நீடிக்கிறது. தேர்தலுக்குள்ளாவது கட்சி ஒன்றிணையுமா என தொண்டர்கள் எதிர்பார்த்திருக்க, அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்களை கட்சியில் சேர்க்க வேண்டும் என்று கூறிய செங்கோட்டையன் பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்டார். அதன் பிறகு டெல்லி சென்ற அவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். கட்சியை ஒருங்கிணைப்பது குறித்து பேசியதாக அவரே கூறிய நிலையில் அடுத்த ஓரிரு நாட்களில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் CV சண்முகம் உள்ளிட்ட நிர்வாகிகளுடன் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து பேசினார். அதிமுகவை பாஜக ஆட்டி வைப்பதாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வரும் நிலையில் அதிமுக தலைமை அதனை தொடர்ந்து நிராகரித்து வருகிறது. இதற்கிடையே 2 தினங்களுக்கு முன்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார் நயினார் நாகேந்திரன். 2 தரப்பினருக்கு இடையேயான இந்த சந்திப்பில் கூட்டணி தொடர்பான முக்கிய விடயங்கள் பேசப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இப்படியான சூழலில் இன்றைய தினம் நயினார் நாகேந்திரன் வீட்டில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டம் தொடர்பாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது நயினார் நாகேந்திரன் தமிழகம் முழுவதும் வரும் 1ஆம் தேதி முதல் மக்கள் சந்திப்பு யாத்திரையை தொடங்குகிறார். இந்த தொடக்க விழாவானது மதுரை கிழக்கு தொகுதியிலிருந்து ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையில் அதனை பாரதிய ஜனதா தேசிய தலைவர் JP நட்டா தொடங்கி வைக்க உள்ளார் எனவும் கூறப்பட்டது. இந்த யாத்திரையை தொடங்குவது குறித்தும் அதில் கூட்டணி கட்சி தலைவர்களை பங்கேற்க செய்வது குறித்தும், சட்டமன்ற தேர்தலுக்கு கட்சியை பலப்படுத்துதல் மற்றும் சட்டப்பேரவை தேர்தலில் அதிக இடங்களை கைப்பற்றும் நோக்கில் இந்த யாத்திரையில் என்னவெல்லாம் திட்டங்களை கொண்டு வரலாம், கூட்டணியில் புதிய கட்சிகளை இழுப்பது எப்படி என்பது குறித்தும் மூத்த தலைவர்களுடன் நயினார் நாகேந்திரன் ஆலோசனையில் ஈடுபட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஏற்கனவே TTV தினகரன், OPS உள்ளிட்டவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கைகள் வலுத்து வரும் நிலையில் இந்த ஆலோசனை கூட்டமானது முக்கியத்துவம் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது.